ரவீனா, எனக்கு இந்த இடம் ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு இடம் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் எவிக்ட் ஆயிட்டு போகும்போது சாண்ட்ரா என்னை ரொம்ப கட்டிப்பிடிச்சி அழுது என்னை வெளியில ஆரம்பிச்சாங்க. அது ஒரு விஷயம். இன்னொன்னு, நாங்க ரொம்ப நம்புற ஒரு பர்சன் இருக்காங்கல்ல, நீ இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாதுன்னு சொல்ற ஒரு பர்சன் நம்மளை பத்தி பின்னாடி பேசுறது, அது ரொம்ப ஹர்ட் ஆகுற ஒரு விஷயம். எனக்கு சாண்ட்ரா பண்ணிருக்காங்க. அது என் கூட நான் இதே இடத்துல உட்காந்து நான் நாளைக்கு எவிக்ட் ஆகுறேன்னா, இன்னைக்கு உட்காந்து பாரு கூட சொல்றாங்க ரம்யா ஒரு பாம்பு, அவளை மட்டும் நம்பவே கூடாதுன்னு. இதை நான் வெளியில போய் ஒரு வீடியோல தான் பார்த்தேன். அவ்வளவு நான் அழுதுருக்கேன் அவகிட்ட சொல்லி, அவ்வளவு அழுதுருக்கேன். எனக்கு அது எப்படி இருந்ததுன்னா, எப்படி சாண்ட்ராவால் எப்படி பேச முடிஞ்சது, அவ்வளவு அழகா. நான் அவகிட்ட சொல்றேன், நான் எவிக்ட் ஆகி போகும்போது சாண்ட்ரா இதே இடத்துலதான் என்னை கட்டிப்பிடிச்சு சொல்றாங்க, நீ இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன்னு. அப்போ எது நீ உண்மை? இதுல நீ என்னை பத்தி பேசுனது உண்மையில, நான் போகும்போது நீ அழுது உண்மையா? நான் அவகிட்ட அவ்வளவு அழுது சொல்லியிருக்கேன் போன்ல. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, சாண்ட்ராவா சீரியஸ்லி நான் அவ்வளவு நம்பினேனே சாண்ட்ராவா. நான் அவகிட்ட 2 வாரம் அவ்வளவு இருந்தேனே, என்னோட எல்லா இதுவும் சொன்னேனே, அவ தனியா விட்டுறக்கூடாது அவளான்னு நான் அவ கூடயே இருந்தேனே, அவளால எப்படி இப்படி பேச முடிஞ்சது? ரொம்ப ஹர்ட் பண்ணேன். பாரு சொல்லியிருந்தா அது எனக்கு ஹர்ட். சொல்லலாம் இல்ல, என்னோட